அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் சாமி அடுத்தது 25வது அத்தியாயமான சில சிறு கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்தில் சாமி நிறைய குட்டி கதைகள் சொல்லியிருக்கிறார். இது 25வது அத்தியாயத்தில் வருது. இதோட விஷயங்களை நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம். இதில் முதல் கதையை சாமி சொல்கிறது என்னென்னா, தலைப்பு 99 அகப்படாதே அப்படிங்கிற விஷயத்த சாமி நமக்கு கதையாக சொல்கிறார். இந்த கதையில் என்ன சாராம்சம்ங்கிறத நம்ம பார்த்துடலாம். என்னென்னா, ஒரு சின்ன குடிசையில் ஒரு மனைவியும் ஒரு கணவனும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க பகல் பூரா கடின உழைப்பு செஞ்சுட்டு அதனால் கிடைக்கிற சில வருமானத்தை எடுத்து அவங்களால முடிஞ்ச உணவை தயார் செஞ்சு சாப்பிட்டு இரவுலையும் பகல்லையும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தங்க மீது ஒருத்தங்க அன்பு காமிச்சு யார் மீதும் பொறாமை இல்லாமல் எந்த தவறான குணமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இதை ஒரு தனவான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அந்த தனவானுக்கு எதிர்த்தாப்புல பக்கத்தில் ஒரு பணக்காரன் இருக்கான். அந்த பணக்காரனுக்கு ரொம்ப கவலையிலேயே எப்போ பார்த்தாலும் இருக்கான். என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த வாழ்க்கையை நினச்சி ஒரு புரிதல் இல்லாமல் இந்த வாழ்க்கையோட கவலைகள்லேயே சிக்கிட்டு இருக்கான். அப்போது இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம மனநோய்க்கு ஆளாயிடும்னு சொல்லி ஒரு துறவியை அணுகி இதற்கான பதிலை அவன் கேட்குறான். ஐயா, ஏன் சாமி எனக்கு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் மனசு கவலையோடவே இருக்குது, இந்த கவலையிலேருந்து நான் மீண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி பதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னோட கஷ்டத்துக்கு காரணம் உன்னோட உடமையாக தான் இருக்குது. அதாவது உன்னோட சொத்து உன்னோட பணமுமாக தான் இருக்குது. இதுதான் உன்னோட தொல்லைக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த துறவியோட வார்த்தைகளை இவன் யோசித்து பார்க்குறான். என்ன, என்னோட பணம் தான் என்னோட கஷ்டத்துக்கு காரணமா? பணம் சம்பாதிச்சா சந்தோஷமாக இருக்கலாம் தானே இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி என்னோட பணங்கிறது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இதை நீ பரிசோதனை செஞ்சுப்பாரு. இந்த 99 ரூபா, ஏதாவது ஒரு 99 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு பெட்டியில் வச்சு அந்த குடிசையில் நீ தூக்கி போட்டுரு. அதுக்கப்புறம் அவன் எப்படி அவனோட வாழ்க்கை மாறுதுங்கிறத கவனிச்சுப்பாருன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இவனும் அந்த 99 காசுகளை ஒரு பெட்டியில் போட்டுட்டு அவன் துறவியோட பேச்சை கேட்டுட்டு அந்த ஏழையோட குடிசையில் போய் அந்த $99 போய் போட்டுறாரு. அப்போது அந்த $99 போட்டதுக்கப்புறம் அவங்க 2 நாளாக அவங்க வீடு பூட்டியே இருக்குது. உள்ளுக்குள்ளார எந்த அடுப்புலையும் சமையல் செய்யலை, சமையல் புகையும் வரல அடுப்பில். இதோ தனவான் கவனித்து தனவானும் யோகியும் அந்த துறவியும் போய் 2 நாள் கழித்து அந்த ஏழையோட வீட்டில் போய் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் இந்த மாதிரி 2 நாள் நீங்கள் சமையலே செய்யலை, ஏன் நீங்கள் சமையல் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களாமா. அதுக்கு உடனே அந்த கணவனும் மனைவியும் சொல்கிறாங்களாமா, ஐயா, யாருன்னே தெரில, நைட்டு எங்கள் ஒரு பெட்டி எங்களுக்கு கிடச்சிது. அந்த பெட்டிக்குள்ளார $99 எங்களுக்கு கிடச்சிது. அந்த $99 எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் சாப்பிடாம 3 நாள் பட்டினி கிடந்தோம்னா ஒரு டாலர் எங்களால் சேமிச்சு வைக்க முடியும். $1 நாங்கள் சேர்த்து வச்சிட்டோம்னா எங்களுக்குள்ள $100 ஆயிரும். அப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாராமா. அப்போது இந்த பதிலை கேட்ட உடனே அந்த தனவானுக்கு தூக்கி வாரி போட்டுச்சாமா. ஆமாம், இந்த துறவி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த துறவி அப்போ சொன்னாராமா, அவனுக்கு $99 $100 ஆக்கணுமேனு அவன் ஓட ஆரம்பிச்சான். அந்த மாதிரி உங்ககிட்ட $99,000 இருக்கு, இதை நீ $1,00,000 ஆக்கணும்னு நீ ஓடிட்டு இருக்க. அதனால உன் அமைதி குன்றிருச்சு. ஆனால் எப்படி $99 கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரை கூட அவன் உண்மையான சந்தோஷத்தில் அவன் இருந்தானோ, அவனுக்கு அந்த சந்தோஷமா நம்ம இருந்தங்கிறது தெரியலையோ, அந்த மாதிரி உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருந்தும் உனக்கு நீ சந்தோஷமா இருக்குங்கிறது தெரியாம இருக்குது. ஆனா ஒருத்தர் நிஜமாலுமே ஆனந்தமா எப்ப இருப்பான் அப்படின்னா, இந்த தனம், இந்த பொருள், இந்த பொறாமைங்கிற குணமெல்லாம் அவனுக்கு இல்லாம அவனோட எல்லா எதையுமே அவன் கண்டுக்காம அவன் மன நிம்மதியை அவனுக்குள்ளாரதான் இருக்குதுங்கிறத எப்ப புரிஞ்சுக்கிறானோ அப்போ மட்டும்தான் அவன் ஆனந்தமா இருக்க முடியும். அதை தவிர இந்த பணத்துக்கிட்டையும் இந்த பொருள்கிட்டையும் நம்மளோட உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளோட மன அமைதியையும் நம்மளோட சந்தோஷத்தையும் நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிறத சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த குட்டி கதையின் மூலமாக நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்றாரு. அதான் தலைப்போட பேரு 99 அகப்படாதே அப்படிங்கிற தலைப்பு. நாளைக்கு நம்ம இன்னொரு தலைப்புல வர விஷயத்த நம்ம நாளைக்கு சிந்தனை செஞ்சு பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.